குருவே சரணம். ஹரி ஓம் சிவாய நமக. ஓம் காளிகாயே வித்மகே சமஷான வாசன்ய தீமகி தன்னோ கோர பிரச்சோதயா. நமது காளி மந்திராலயம் யூடியூப் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு என்னவென்றால், சாமியாடிகள் மருளாடிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி. இதில் இப்போ ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, சாமியாடிகள் அப்படிங்கிறவங்க இப்போ ஆன்மீகம் நம்ம தமிழகத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அனைவரும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு மக்கள் இப்போலாம் நிறையா பேர் ஆன்மீகத்தில் நாட்டம் கொள்கிறாங்க. அதே போல் சாமியாடிகளும் அங்கங்கே ஒரு தெய்வத்தை வைத்து தெய்வம் தன் உடலில் இறங்கி சாமி வாக்கு கூறிக்கிட்டே இருக்காங்க. இதில் ஒரு கவனம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மருளாடி அப்படிங்கிற ஒரு சாமியாடி நம்மள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாருங்க. ஐயா, எனக்கு சிறு சிறு தொல்லைகள் அப்படின்னு. அவர்கிட்ட நம்ம விளக்கம் கேட்டோம். என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, ஐயா நான் எனக்கு கருப்பணசாமி என் உடம்பில் இறங்கி வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வாக்கு சொல்லும் பொழுது நான் சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது பலித்தம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே இருக்கின்றது. அதேபோல் கூட்டங்களும் சிறிது தாமதமாக குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஐயா, என் உடலில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கின்றது. இரவு நேரத்தில் சரியாக உறக்கமில்லை. இது ஏன் அப்படின்னு. இதில் முதல் படி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சாமியாடிகள் கவனத்திற்கு. ஒருத்தவங்க சாமி நம்மள்கிட்ட பார்க்குறாங்க, சாமியாடிகிட்ட பார்க்குறாங்க, அவங்க காலில் விழுகிறாங்க. ஐயா தெய்வமே, நீ என்னை காப்பாற்று, என்னுடைய குறையை தீர்த்துவே அப்படின்னு. யார் காலில்? சாமியாடி காலில். சரிங்களா? ஒரு தெய்வத்தை செமக்கக்கூடிய சாமியாடி காலில் விழுகிறாங்க அப்படின்னா, விழக்கூடிய அன்பரின் கர்மா அப்படிங்கிற அந்த கர்மத்தை யார் சுமக்கின்றார், யார் தலையில் சுமக்க போகின்றார்னா, அந்த சாமியாடி தலையில் கற்றார். சரிங்களா? கர்மத்தை. சரிங்களா? அப்பொழுதே அவருக்கு பாதி நிவர்த்தி ஆகி வேண்டுகின்றது. யாருக்கு? அந்த சாமியாடி காலில் விழுந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அன்பருக்கு பாதி சுகம் நிவர்த்தி ஆகிவிடுகிறது. அதுக்கப்புறம் அந்த சாமியாடி உடலில் இருக்கக்கூடிய தெய்வம் வாக்கு கொடுத்து அவங்களுக்கு விடை கொடுக்குது. சரிங்களா? அப்போ அந்த கர்மம் யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாமியாடியை பாதிக்குது. அப்போ அந்த சாமியாடி அந்த கர்மத்தை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும், இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இதை நிறையா சாமியாடிகள், நிறையா மருளாடிகள் இந்த காரியத்தை செய்வதை விட்டுறாங்க. சரிங்களா? அந்த கர்ம வினையை சுமந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சாமியாடி குடும்பமோ அல்லது அந்த சாமியாடி உடல் நலமோ அல்லது அந்த சாமியாடி கூறக்கூடிய அந்த தெய்வம் நாவில் இறங்கி வாங்கக்கூடிய அந்த சொல் பலித்தம் குறைந்து கொண்டு விடும். சரிங்களா? அப்போ நம்ம அது எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் பௌர்ணமியோ அல்லது அமாவாசையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அப்படிங்கிறதுல சில சாமியாடிகள் வாக்கு கூறுறாங்க. தினந்தோறும் வாக்குக்கூடிய சாமியாடிகளும் இருக்காங்க. இதில் நான் பார்த்தீங்கன்னா, இந்த நிவர்த்தி செய்யாத சாமியாடிகளுக்கு தான் இந்த பதிவு. தன் காலில் விழுந்து அந்த கர்மத்தை நம்ம தலையில் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த கர்மத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். காலில் விழுந்துட்டாலே அவங்களோட கர்மம் அப்படிங்கிறது அந்த சாமியாடி மருளாடி ஏற்றுக்கொள்கிறார். இதை தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், சில சாமியாடிகள் தெரியாதவரும் இருக்கின்றார்கள். இதை எப்படி நிவர்த்தி செய்வது என்னவென்றால், மாதத்தில் 35 நாட்களுக்கு ஒரு முறையாவது கடலிலோ அல்லது காவேரி அல்லது நதிக்கரையிலோ, சரிங்களா, நதிக்கரை அல்லது கடலிலோ குளித்துவிட்டு நீராடி விட்டு தலைமொழிகி விட்டு வர வேண்டும். இது இந்த கர்மத்தை பாதி அழிந்து விடுவதற்கு சாஸ்திரப்படி கூறக்கூடிய உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா, அதே 35 நாளுக்கு ஒரு முறை அன்னதானம் கண்டிப்பாக அந்த சாமியாடி அப்படிங்கிற அந்த இருப்பிடத்தில் அன்னதானம் அந்த சாமியாடி கையால் வரக்கூடிய அன்பர்களுக்கு அன்னதானம் கண்டிப்பாக விட வேணும் ஐயா. சரிங்களா? இதில் ஒரு சந்தேகம் வரும். ஐயா, அன்னதானம் எப்படிங்க, நான் சாமியாடி, நான் எப்படிங்க அன்னதானம் எப்படிங்க போடணும் அப்படிங்கிறதுக்கும் சில பேர்த்துக்கு ஒரு அன்பர்களுக்கு சந்தேகம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சாமியாடியாக இருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தட்சணை வைப்பாங்க. தட்சணை வாங்காமல் சாமியாடிகளும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் தட்சணை என்பது 1 ரூபாயினாவது நம் வாங்கி கொண்டு வாக்கு சொல்வது
சாஸ்திரப்படி சரியான முறையாகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஐயா நான் தட்சணையே வாங்குறதில்ல, ஆனால் நான் வாக்கு சொல்லிக்கிட்டு தான் வரேன், வர்ற மக்களை நான் காப்பாற்றி ஒரு நல்வழியில் கொண்டு தான் வரேன் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் ரூபாயினாலும் தட்சணை கண்டிப்பாக வாங்க வேண்டும். சரிங்களா? ஏனென்றால் அவர்கள் கர்ம வினையை நாம் சுமக்கின்றோம். அந்த கர்ம வினையை கழுவுவதற்காகனாலும் ரூபாய் தட்சணை வாங்க வேண்டும். அந்த ரூபாயினாலும் நாம் அன்னதானமாக பாதியை எடுத்து வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அன்னதானமாக நாம் செலவிட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படிங்கிறது நம்ம மாதத்துக்கு ஒரு 100 பேருக்கு சாமியாடி நம்ம மருள் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 100 பேர் அப்படிங்கிற வரக்கூடிய அந்த தட்சணையை நாம் எடுத்து அந்த அன்னதானமாக இடுவது நம் கர்மாவை குறைக்கும். சரிங்களா? இதே போல் சாமியாடிகள் எந்த ஒரு காலகட்டத்திலும் மற்றவர் வீட்டில் உணவு உண்பதை தவிர்க்க வேண்டுங்க. சரிங்களா? இதை கண்டிப்பாக சாமியாடிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகம் வரும், ஐயா அது எப்படிங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் நம்ம ஒரு விருந்து கலைக்கிறாங்க, நம்ம அங்கே போய் சாப்பிடாமல் இருந்தால் அது சங்கட்டங்கள் நேரிடும், இதெல்லாம் சரியா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு சிந்தனை ஓடும். நாம் சுமக்கக்கூடிய தெய்வத்திற்கு நாம் உண்மையாக இருந்தால் மட்டுமே போதுமானது. சரிங்களா? இது என் குருநாதர் எனக்கு புகட்டிய ஒரு பாடம். அதை நான் இப்பொழுது பதிவாக விடுகின்றேன். சாமியாடின்னு வந்துட்டாலே சொந்த பந்தங்கள் குடும்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வேறுபட்டதுங்க. ஒரு தெய்வம் நம்ம உடம்புல இறங்கிருச்சு, நம்ம தெய்வத்தை சுமக்கிறோம் அப்படின்னா நம்ம தெய்வத்தோட பிள்ளை. அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி உண்மையாக உத்தமமாக இருந்தால் மட்டுமே சொல்வாக்கு செல்வாக்காக பலித்திடும். அதனால் சாமியாடிகள் சற்று எங்கேயுமே உணவு அருந்தாமல், எங்கேயும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மற்ற வீட்டிற்கு சென்று உணவு அருந்தாமல் இருப்பதே மேன்மையானது. அதே போல் சாமியாடிகள் கவனத்திற்கு நான் தெரிந்து அறிந்த ஒரு உண்மை, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமியாடிகள் எல்லாரும் ஒரு தெய்வத்தை வழிபட்டு வருவோம். நம்ம தெய்வ சிலையை வைத்திருப்போம், அல்லது தெய்வத்தோட ஃபோட்டோவை வச்சு வழிபட்டு வருவோம். இப்படி இருக்கிறவங்க அந்த தெய்வத்திற்கு நம்ம பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைலாம் மாலையெல்லாம் போடுவோங்க. திரும்பி நம்ம அடுத்த நாள் அந்த மாலை காஞ்சிரும் அப்படின்னு எடுத்து அகற்றி விடுவோம். ஆனால் தினந்தோறும் அந்த சிலையோ அல்லது நாம் வைத்து வழிபடக்கூடிய ஃபோட்டோக்களிலோ தினந்தோறும் மாலை இருந்து கொண்டே இருப்பதற்கு இப்பொழுது பார்த்திங்கன்னா வெட்டிவேர் மாலை என்று நிறைய நாட்டு மருந்து கடையிலலாம் இப்போல்லாம் விற்றுட்டு வராங்க. சரிங்களா? விலைக்கு அந்த வெட்டிவேர் மாலையை வாங்கி தினந்தோறும் நீரினால் நனைத்து அந்த ஃபோட்டோவோ அல்லது சிலைக்கோ நம் வழிபடக்கூடிய தெய்வ சிலைக்கோ அந்த மாலையை நம்ம அணிந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, அந்த மாலையை அந்த சிலைக்கு போட்டு நம்ம வழிபட்டு கொண்டு வந்தோம்னா அந்த வெட்டிவேர் மாலைக்கு ஈர்ப்பு சக்தி அதிகங்க. சரிங்களா? இது சாமியாடிகள் சற்று கவனமாக பார்த்துக்குங்க. அந்த வெட்டிவேர் மாலைக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனால் இந்த மாலையும் வாங்கி நீங்கள் வழிபட்டு வரக்கூடிய தெய்வத்திற்கு மாலையாக இட்டு வழிபடுங்கள் என்று நான் இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீக சொந்தங்களை மற்றும் வேறேனும் ஆன்மீகத்தை பற்றி சந்தேகங்களோ அல்லது நான் இப்பொழுது பதிவுள்ளப்பட்ட இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நமது காளி மந்திராலயம் பதிவு தினந்தோறும் பதிவிடப்பட்டு உள்ளது. இதை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். நமது காளி மந்திராலயம் யூடியூப் சேனலில் போடக்கூடிய பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். ஆன்மீக சொந்தங்களே, ஹரி ஓம் சிவாய நமக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சிவ சிவ.